உயிரை மாய்த்துக் கொள்ளும் அளவுக்கு தூண்டப்பட்டேன். அதிர்ச்சி குற்றச்சாட்டு திருவலம் நரசிங்கபுரம் நடுநிலைப்பள்ளியில் நேர்மையான ஆசிரியராக பணியாற்றி வரும் ஆசிரியர் ஒருவரை தொடர்ந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கியதாக வட்டார கல்வி அலுவலர் பரந்தாமன், தலைமையாசிரியர் சீலா மற்றும் ஆசிரியர் துளசி ஆகியோர் மீது ஆசிரியர் தரப்பில் பரபரப்பு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. ஒரே பாடவேளையில் 6ஆம், 7ஆம், 8ஆம் வகுப்பு என 3 வகுப்புகளுக்கும் ஒரே நேரத்தில் பாடம் நடத்துமாறு தன்னை கட்டாயப்படுத்தியதாகவும் அது நடைமுறையில் சாத்தியமற்றது என்று தெரிந்தும் தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டதாகவும் ஆசிரியர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 13/08 பள்ளிக்கு வந்த பத்திரிகையாளர்களிடம் தன்னை பற்றி அவதூறான தகவல்கள் கூறப்பட்டதாகவும் பள்ளியைச் சுற்றியுள்ள வீடுகளுக்குச் சென்று தன்னை பற்றி தவறான தகவல்கள் தெரிவிக்கப்பட்டதாகவும் ஆசிரியர் தனது புகாரில் குறிப்பிட்டுள்ளார். இந்த தொடர் சம்பவங்களால் ஏற்பட்ட கடுமையான மன உளைச்சல் காரணமாக கடந்த 5 நாட்களாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றதாகவும் ஆசிரியர் கூறியுள்ளார். மேலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் ஆசிரியர்களின் தொடர் நடவடிக்கைகள் ஒரு கட்டத்தில் உயிரை மாய்த்துக் கொள்ளும் அளவிற்கு மனரீதியாக தூண்டிவிட்டதாக ஆசிரியர் வேதனையுடன் தெரிவித்துள்ளார். எனக்கு ஏதேனும் உயிர் அல்லது உடல் ரீதியான பாதிப்பு ஏற்பட்டால் அதற்கான காரணத்தை முழுமையாக விசாரிக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். விசாரணையில் உண்மை வெளிவருமா? ஒரு ஆசிரியர் மீது புகார் இருந்தால் சம்பந்தப்பட்ட மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பிற தரப்பினரிடம் பாரபட்சமின்றி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதே பொதுவான எதிர்பார்ப்பு. ஆனால் ஆசிரியர் தரப்பில் எழுப்பப்படும் கேள்விகள் தற்போது பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளன. குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரிகளிடம் பரந்தாமன், சீலா, துளசி ஆகியோர் என்ன தகவல்களை தெரிவித்தனர்? ஆசிரியரின் தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை ஏன் விசாரணைக்குள் கொண்டுவரப்பட்டது? மற்ற ஆசிரியர்களிடம் புகார் எழுதுமாறு அழுத்தம் கொடுக்கப்பட்டதா? 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள பெற்றோர்களிடம் ஆசிரியருக்கு எதிராக புகார்கள் பெறப்பட்டதன் நோக்கம் என்ன? சம்பந்தப்பட்ட மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்களிடம் முறையான விசாரணை நடத்தப்பட்டதா? பெற்றோர்கள் எந்த சூழ்நிலையில் புகார் அளித்தனர் என்ற கேள்விகள் தற்போது எழுந்துள்ளன. இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் முழுமையான, சுயாதீனமான மற்றும் பாரபட்சமற்ற விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு உண்மை என்ன என்பது வெளிச்சத்திற்கு வர வேண்டும் என்பதே ஆசிரியர் தரப்பின் கோரிக்கையாக உள்ளது. ஒரு நேர்மையான ஆசிரியர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பதாக கூறப்படும் நிலையில் கல்வித்துறை உயர் அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு சம்பந்தப்பட்ட அனைவரிடமும் விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக வட்டார கல்வி அலுவலர் பரந்தாமன், தலைமையாசிரியர் சீலா மற்றும் ஆசிரியர் துளசி ஆகியோரின் விளக்கம் என்ன? பெற்றோர்களிடம் பெறப்பட்டதாக கூறப்படும் புகார்கள் உண்மையானவையா? அவை எவ்வாறு பெறப்பட்டன? புகார் மனுவில் கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் விசாரணையில் நிரூபிக்கப்படுமா? விசாரணை நடத்தி உண்மை வெளிவருமா? பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் ஆசிரியருக்கு நீதி கிடைக்குமா என்பது தற்போது கல்வித்துறை வட்டாரத்தில் எழுந்துள்ள முக்கிய கேள்விகளாக உள்ளன. 2026 அன்று தெங்கால் பள்ளியில் இருந்தபோது வட்டார கல்வி அலுவலர் பரந்தாமன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு விசாரணைக்கு உடனடியாக வருமாறு அழைத்ததாகவும் அதன்படி சென்றபோது குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரிகள் தன்னை விசாரித்ததாகவும் ஆசிரியர் கூறியுள்ளார். அப்போது மாணவர்களை அடிப்பீர்களா, திட்டுவீர்களா, சேர் முழுவதும் இரத்தமாக இருந்ததாக கூறப்படுகிறதே உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும் தன்னுடைய பணியுடன் நேரடியாக தொடர்பில்லாத கணவர், குழந்தைகள் மற்றும் குடும்ப வாழ்க்கை குறித்தும் கேள்விகள் எழுப்பப்பட்டதாகவும் ஆசிரியர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த விசாரணையின்போது தான் தொடர்ந்து அழுது கொண்டிருந்ததாகவும் அதே நேரத்தில் தலைமையாசிரியர் சீலாவின் கணவர் சுரேஷ் டீ, காபி, பிஸ்கட், ஜூஸ், ஸ்நாக்ஸ் உள்ளிட்டவற்றை வாங்கி வந்ததாகவும் அங்கு இருந்தவர்கள் அவற்றை சாப்பிட்டுக் கொண்டு சிரித்ததாகவும் ஆசிரியர் தனது புகார் மனுவில் தெரிவித்துள்ளார். மேலும் வட்டார கல்வி அலுவலர் பரந்தாமன் முன்னிலையில் மற்ற ஆசிரியர்களையும் வேறு பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களையும் அழைத்து தனக்கு எதிராக புகார் எழுதிக் கொடுக்குமாறு அழுத்தம் கொடுக்கப்பட்டதாகவும் ஆசிரியர் தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. சில ஆசிரியர்கள் புகார் எழுத மறுத்தபோது அவர்களிடம் தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டதாகவும் புகார் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள், பெற்றோர்களை சாதகமாக பயன்படுத்தப்பட்டார்களா? இதனிடையே மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு சம்பந்தப்பட்ட விவகாரத்துடன் நேரடி தொடர்பில்லாத காரணங்களை கூறி ஆசிரியருக்கு எதிராக புகார்கள் பெற முயற்சி செய்யப்பட்டதாகவும் ஆசிரியர் தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சம்பந்தப்பட்ட மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்களிடம் உரிய முறையில் விசாரணை நடத்துவதற்கு பதிலாக 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பல்வேறு வகுப்புகளைச் சேர்ந்த பெற்றோர்களை அழைத்து ஆசிரியருக்கு எதிராக கருத்துகள் மற்றும் புகார்கள் பெறப்பட்டதாக ஆசிரியர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெற்றோர்களிடம் ஆசிரியரை பற்றி என்ன தகவல்கள் தெரிவிக்கப்பட்டன?
எந்த அடிப்படையில் அவர்களிடம் புகார்கள் பெறப்பட்டன. அந்த புகார்கள் நேரடியாக நடைபெற்ற சம்பவங்களின் அடிப்படையிலானவையா. அல்லது ஏற்கனவே முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை வலுப்படுத்துவதற்காக பெறப்பட்டவையா. என்ற கேள்விகளும் எழுந்துள்ளன. மேலும் தலைமையாசிரியர் சீலா மற்றும் ஆசிரியர் துளசி ஆகியோர் இணைந்து தமக்கு எதிராக உண்மைக்கு புறம்பான தகவல்களை உருவாக்கி. போலியான கடிதங்கள் மற்றும் புகார்கள் மூலம் தனது நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த முயற்சி செய்ததாகவும் ஆசிரியர் குற்றம் சாட்டியுள்ளார்.